பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இமாம்கள் பார்வையில் தௌஹீதை குறித்து இமாம்கள், குறிப்பாக இங்கே நம்ம படிக்கக்கூடிய இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுமுல்லாஹ், இவங்களுடைய அகீதா கொள்கை எப்படி இருந்தது? இன்றைக்கி பொதுவாக தௌஹீதுங்கிற வார்த்தை கேட்டாலே இந்த இமாம்களை மதிக்கக்கூடிய சுன்னத் ஜமாத்துன்னு தங்களை சொல்லக்கூடியவங்களுக்கே ஒரு அலர்ஜி இருக்குது. ஏன்னா அவங்க செய்யக்கூடிய ஷிர்க்கை நம்ம கண்டிக்கிறோம், அவங்க செய்யக்கூடிய பல தவறான பிதத்தான காரியங்களை கண்டிக்கிறோங்கிறனால தௌஹீதுங்கிற வார்த்தையை அவங்களுக்கு இது ஏதோ மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லாதது போன்ற ஒரு உணர்வை அவங்க உருவாக்கி கொண்டாங்க. ஆனால் இமாம்கள் தௌஹீதுடைய விஷயத்தில் மிக முக்கியத்துவம் கொடுத்தது மட்டும் இல்லை, அதுதான் நபிமாருடைய தாவாங்கிறதுலையும் அதை தெளிவுபடுத்துவது மிக முக்கியங்கிறதுலையும் எந்த விதத்திலும் கருத்து உடன்பாடு இல்லாமல் இருந்தாங்க. அதில் முதலாவது இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, இமாம் மாலிக் அவர்களிடம் தௌஹீதை பற்றியும் தத்துவக்கலை பற்றியும் கேட்கப்பட்டது. தத்துவக்கலைங்கிறது இந்த ஃபல்சஃபா, இதை பற்றி கேட்கப்பட்டுச்சு, தௌஹீதை பற்றி கேட்கப்பட்டுச்சு. அப்போது அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் சொல்லும் கருத்தில் நம்பவே முடியாதது எதுவெனில், ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, நம்பவே முடியலங்க, இப்படி சொல்கிறாரு, இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லணும்னா, ஒருத்தர் அப்படி ஒரு கருத்து சொன்னார் அப்படின்னா எந்த கருத்து இருக்கணும் அப்படின்னா பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் சமுதாயத்திற்கு மலஜலம் கழிப்பின் ஒழுக்கங்களை கற்றுத்தந்தார்கள். ஆனால் தௌஹீதை புரியும்படி கற்றுத்தராமலே விட்டுவிட்டார்கள் என்பதுதான். என்ன, 1க்கு 2க்கு போகிற ஒழுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆனால் என்னென்னா தௌஹீதை பற்றி தெளிவாக சொல்லாமல் போயிட்டாங்க. அப்படிங்கிறது தான் ஆச்சரியமானதும் நம்பவே முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமாம், மலஞ்சலம் கழிக்கும் போது இப்படி நடந்து கொள்ளணும், வலது காலை எடுத்து வைத்து போகக்கூடாது, இடது காலை எடுத்து வைத்து தான் நுழையணும், வெளியேறும்போது வலது காலை வைக்கணும், கழுவணும், அப்போ உறுப்பை வலது கையால் பிடிக்கக்கூடாது, சுத்தமாக கழுவணும், சரியா, உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடிக்கொள்ளணும். இப்படி நிறைய ஒழுக்கங்களை ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதிலெல்லாம் தெளிவாக ரசூலை சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்த தௌஹீதுனா என்னங்கிறத பற்றி, அந்த கொள்கையை பற்றி, ஈமானுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை பற்றி தௌஹீத், அல்லாஹ்வை வணங்குவதை பற்றி தௌஹீத், இதே பற்றி தெளிவாக சொல்லாமலே சொல்லித்தராமலே போயிட்டாங்க. இதுதான் ஆச்சரியமானது. அல்லாஹ்வின் தூதர் பேசி தௌஹீது இதுதான், இதில் ஆச்சரியமானது இதுதான். ஆனால் இப்போ இமாம் மாலிக் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் சொன்ன தௌஹீது இதுதான். என்ன, மனிதர்கள் வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லும் வரை அவர்கள் மீது போர் புரியும்படி எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. அப்படின்னா என்ன, இபாதத்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. இதில் ஒருத்தர் அல்லாஹ்வை தவிர யாரும் வணக்கத்திற்குரியவன் இல்லை அப்படிங்கிற சொல்கிறது வரைக்கும், அந்த கொள்கை ஏற்றுக்கிற கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிற வரைக்கும் நான் போர் புரிய வேண்டும்னு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். இந்த தௌஹீது தான் ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த தெளிவுபடுத்தி தௌஹீது. அப்போ இபாதத்து அல்லாஹ்வுக்குரியது, அதுக்கு மாறாக இருந்தால் போர் புரிவேன் அப்படிங்கிற தௌஹீது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அதாவது எது ஒருவரின் செல்வத்தையும் இரத்தத்தையும் பாதுகாக்குமோ அதுவே தௌஹீதின் உண்மை நிலை. ஹகீகா என்ன, ஹகீகத்து தௌஹீதுங்கிறது என்ன அப்படின்னா இதுதான். அதாவது என்னது, உஸிம பிஹி தமு வல் மால், என்ன, இரத்தத்தையும் செல்வத்தையும் பாதுகாக்கிறது. ஏன், இல்லாட்டி போர் புரியப்படும். லா இலாஹ இல்லல்லாஹ் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளலைன்னா ரசூலுல்லாஹ்வுடைய தௌஹீது கொண்டு வந்த தௌஹீது என்ன, போர் புரிவாங்க, சரியா, போர் புரிவாங்க. இல்லைன்னா ஜிஸியா வரி செலுத்தி ஒரு கீழ்நிலையில், ஒரு அவமானப்பட்ட நிலையில், சிறுமை அடைந்த நிலையில் இஸ்லாமிய ஆட்சியாளர் கீழே இருக்கணும். யார், ஒரு தௌஹீதை ஏற்காத ஒருத்தர், ஒரு காஃபிர் உடைநிலை. அப்போ ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த தௌஹீதை பற்றி மிக தெளிவான ஒரு விஷயத்தை இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்கங்கிறது இமாம் ஷாஃபி சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட நேரத்தை தௌஹீதை பற்றி, தத்துவத்தை பற்றியும் சரி, மன்திக், தத்துவக்கலை, ஃபல்சஃபா இதெல்லாம் சொல்கிறாங்களே, இதை பற்றியும் கேட்கப்பட்ட நேரத்தில் அவங்க இந்த விஷயத்தை சொன்னாங்க அப்படின்ட்டு
ஷேக் அவங்க இங்கே குறிப்பிட்றாங்க. அப்போது இதுலேருந்து தௌஹீதுங்கிறதுல மிக தெளிவாக இருந்தாங்க இமாம் மாலிக். தௌஹீதுனா என்னங்கிறது, தௌஹீதுல் உலுஹியா தான் தௌஹீது, இபாதத்தெல்லாம் அல்லாஹ்வுக்குரியது. இதை தான் ரசூல்லா கொண்டு வந்த தௌஹீது. அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குவாங்க அப்படின்னா ரசூல்லா போர் புரிவேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இந்த விஷயம் ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். தௌஹீதுடைய சாரம் என்ன? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவுடைய கூற்றை இங்கே படிக்க போகிறோம். என்னுடைய கொள்கையும் நான் அறிந்த அஹ்லுல் ஹதீஸ் எனப்படும் நபிவழிக்காரர்களின் கொள்கையும், அதாவது இமாம் ஷாஃபி சொல்கிறேன், என்னுடைய கொள்கையாக இருந்தாலும் அதே நேரத்தில் அஹ்லுல் ஹதீஸுடைய கொள்கையாக, அஹ்லுல் ஹதீஸுடைய என்ன, ஹதீஸை பற்றி பிடிக்கக்கூடிய, சுன்னாவை பற்றி பிடிக்கிறவருடைய கொள்கை, அவங்களுடைய கொள்கையும் சுஃபியான் மாலிக் போன்ற நான் சந்தித்து கல்வி பண்ற மற்ற அறிஞர்களின் கொள்கையும் என்னவென்றால், இமாம் ஷாஃபி சந்தித்த அறிஞர்கள் சுஃபியானாக இருக்கட்டும், இமாம் மாலிக்காக இருக்கட்டும், அவங்களுடைய கொள்கையும் சரி, வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹுடைய தூதர் என்று சாட்சி கூற வேண்டும். இன்னும் உயர்ந்தவனாகிய அல்லாஹ் தனது வானத்திற்கு மேலுள்ள தன் அர்ஷுக்கு மேல்தான் இருக்கிறான். என்ன, அல்லாஹ் படைச்ச வானம், அந்த வானத்திற்கு மேலே அர்ஷ் இருக்குது, அந்த அர்ஷுக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறான், உயர்ந்திருக்கிறான். தான் நாடியவாறு தனது படைப்புக்கு அருகிலும் வருகிறான். உயர்ந்திருக்கிற அல்லாஹ் அர்ஷுக்கு மேலே இருக்கக்கூடியவன், அவன் விரும்பியவாறு நாடியவாறு படைப்பிடமும் வருகிறான், படைப்புக்கு அருகில் வருகிறான். தன் நாடியவாறு உலகத்தில் முதன்வானத்திற்கு இறங்கவும் செய்கிறான். அப்போ பாருங்க, அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதருங்கிறது தான் கொள்கை, அக்கீதா, அதுதான் தௌஹீத். அவங்க படித்த அக்கீதா இதுதான் தன்னுடையதும் தன்னுடைய அஹ்லுல் ஹதீஸ் அறிஞர்களுடையதும் சுஃபியான் மாலிக்குடையதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வராங்க, அல்லாஹ் அர்ஷுக்கு மேலே இருக்கிறான், அவன் அதே நேரத்தில் படைப்புகளுக்கு அருகிலும் வருகிறான், தான் நாடியவாறு முதல் வானத்திற்கு இறங்கவும் செய்கிறான். அப்போ இறங்குதல்ங்கிறது நுசூலுடைய அந்த தன்மை, அல்லாஹ்வுக்கு அந்த தன்மை, இறங்குதல் தன்மை உண்டு, அதுவும் உண்டு, அருகில் வரக்கூடிய தன்மையும் உண்டு, மேலே இருக்கக்கூடிய தன்மையும் உண்டு. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தன்மையில் உள்ளது. இதுதான் சுன்னாவில் இருக்கும் சொல். இமாம் ஷாஃபி சொல்கிறாங்க, இதுதான் சுன்னாவில் இருக்கக்கூடிய வார்த்தை. சரியா? இமாம் ஷாஃபி கொண்டிருந்த அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை இதுதான். இன்னைக்கு இதே இமாம் ஷாஃபியோடைய மதுஹபை பின்பற்றுவங்க அல்லாஹ் எங்கும் இருக்கான் எதிலும் இருக்கான்னு நம்புகிறாங்க, அல்லாஹ் அர்ஷுக்கு மேலே இருக்கிறாங்கிறத மறுக்கிறாங்க. அப்படி இருக்கிறத பார்க்குறோம். அடுத்து, அல்லாஹ்வின் பண்புகளை ஆராயக்கூடாது. நம்முடைய அறிவை கொண்டு நாம் நினச்ச மாதிரி ஆராய்ச்சி செய்து அதுக்கு ஒரு வடிவம் தர்றதெல்லாம் கூடாதுங்கிறதுலையும் அஹ்லு சுன்னா இமாம்கள் கொள்கையை கொண்டிருந்தாங்க. அதில் பாருங்கள், இமாம் அல் முஸ்னி, சரியா, அவங்க சொல்கிறாங்க, தௌஹீத் அதாவது அல்லாஹ்வுடைய பண்புகள் விஷயத்தில் எனக்கு எழும் சந்தேகத்தை தெளிவுபடுத்தி இமாம் ஷாஃபிஈ அவர்களால் தான் முடியும் என்று நான் நன்கு அறிந்திருந்தேன். சரியா? இவங்க அல் முஸ்னி இமாம் ஷாஃபிகிட்ட கேட்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. இமாம் ஷாஃபிக்கு இதை பற்றி நல்ல தெளிவு இருக்கும், எனக்கு எழக்கூடிய சந்தேகத்தில் அவங்கள்ட்ட பதில் கிடைச்சிரும் அப்படின்னு நான் அறிஞ்சிருந்தேன். அவர் எகிப்தின் ஒரு மஸ்ஜிதில் இருந்தபோது சந்திக்க சென்றேன். அவர் முன் அமர்ந்து எனக்கு தௌஹீதில் ஒரு விஷயத்தை பற்றி விளக்க வேண்டும், உங்களை விட யாரும் அதை பற்றி அதிகம் அறிந்தவராக இருக்க முடியாது என்று நான் அறிவேன், என்ன சொல்கிறீர்கள் என்றேன். அவர் கோபம் வந்து விட்டது, இமாம் ஷாஃபிக்கு கோபம் வந்துருச்சான். இவங்க சொல்கிறாங்க, எனக்கு இதில் நீங்கள் தெளிவுபடுத்தணும், உங்களை விட யாரும் இதில் என்னுடைய சந்தேகத்தை விளக்கக்கூடியவங்க யாரும் இருக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா இவங்க கேட்க தௌஹீதுடைய விஷயங்கிறது இங்கே அல்லாஹ்வுடைய சிஃபாத் சம்பந்தமான கேள்வி, அல்லாஹ்வுடைய சிஃபாத், அவருடைய பண்புகள், அதை பற்றி கேள்வி. இது யாரும் தன்னுடைய அறிவால் அறிய முடியாதுல்ல. என்ன நீங்கள் தான் எல்லாம் அறிஞ்சவருன்னு சொல்லிட்டு முஸ்லி சொன்னோடனே நான் உங்கள்கிட்ட கேட்டால் எனக்கு விளக்கம் கிடைச்சிடணும் கேட்டோடனே இமாம் ஷாஃபி கோபம் வந்துடுச்சு. அப்போது இமாம் ஷாஃபி என்ன கேட்குறாங்க, நீ எங்கே இருக்கிறாய் என்பது உனக்கு தெரிகிறதா? அவர் சொல்கிறார் முஸ்னி, ஆம். அவர் சொல்கிறார், இமாம் ஷாஃபி, அல்லாஹ் இந்த பூமியில் தான் ஃபிரோனை மூழ்கடித்தான். ஏன்னா அவங்க இருக்கிற பூமி எது, என்ன தேசம்? எகிப்து. இவங்க போய் சந்திக்க போகிறாங்க, எகிப்தில் இருக்கிறாங்க. இப்போ ஷாஃபி இருக்கிறது எகிப்து. அல்லாஹ்வின் பண்புகளை பற்றி நீ கேள்வி கேட்க வந்திருக்க, நீ எங்கே இருக்கிறன்னு தெரியுதா அப்படின்னு. ஆமாம் சொல்லுங்கள்.
ஃபிரௌனை அல்லாஹ் அழிச்சானே அந்த பூமியில் இருக்கிற, அதான் எது? எகிப்து. அல்லாஹ்வின் பண்புகளை பற்றிய இந்த விஷயத்தில் கேள்வி கேட்கும்படி அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளை ஏதேனும் உனக்கு வந்துள்ளதா? அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை பற்றி நீ கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறியே, முதல்ல இதுக்கு ஏதோ கட்டளை வந்திருக்குதா? ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை இல்லை. பதில் இவருடைய இது என்ன? இல்லை. நபித்தோழர் இதை பற்றி பேசியிருக்கிறார்களா? அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி சஹாபாக்கள் யாரோ பேசியிருக்காங்களா? இல்லை. வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் உண்டென உனக்கு தெரியுமா? இவர் பதில் சொல்றார், இல்லை. எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குன்னு தெரியாது. இல்லை. ஒரு நட்சத்திரத்தை பற்றியாவது தெரியுமா? எத்தனை நட்சத்திரம் தெரியாது, முதல்ல ஒரு நட்சத்திரத்தை பற்றி தெரியுமா? அது எந்த வகையைச் சேர்ந்தது, எந்த இடத்தில் எந்த நேரத்தில் தோன்றும் மறையும் சொல்ல முடியுமா? இல்லை. அப்படியானால் உன் கண்ணுக்கு தெரியும் ஒரு படைப்பின் விஷயத்தில் கூட அதை பற்றி ஒன்றும் தெரியாமல் அதை படைத்தவனின் அறிவை பற்றி நீ பேசுகிறாய். என்ன? அல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி தெரிய வச்சது இந்த நட்சத்திரத்தை பற்றி கூட நம்ம ஒழுங்காக தெரியாது, இவன் அல்லாஹ்வுடைய பண்பை பற்றி நீ பேசுகிறையே அப்படின்னு இப்படி சொல்லிவிட்டு அவர் என்ன, இமாம் ஷாஃபி என்ன செய்கிறாங்க, உது பற்றி சில கேள்விகளை என்னிடம் கேட்டார். உதுவுடைய சட்டங்களை பற்றி சில கேள்வி கேட்டார். நான் தவறாக பதிலளித்தேன். உதுவை பற்றி சில கேள்விகளை கேட்க இவர் தவறாக பதில் சொல்கிறார். ஏன்னா இவருக்கு தெரியல அதை பற்றி. பின்னர் அதை பற்றி 4 விதமாக எனக்கு விளக்கம் தந்துவிட்டு மீண்டும் அதை பற்றி கேட்டார். இப்போதும் நான் பதிலில் சரியில்லை. விளக்கமும் கொடுக்குறாங்க. உதுவை பற்றி அவங்க கேட்ட கேள்விக்கு அவங்களே பதில் சொல்லி 4 விதமாக விளக்குறாங்க. அப்புறம் கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்ல வர. பிறகு கூறினார், பார்த்தாயா, அன்றாடம் உன் ஐவேளை தொழுகைக்கு அவசியமான அறிவை தேடாமல் விட்டு விட்டாய். நீ 5 வேளை தொழுகிற, அதுக்கான அறிவு உதுவை பற்றி தெளிவாக தெரிஞ்சிடும், அதுவே உனக்கு இல்லை. ஆனால் படைப்பாளனின் அறிவை புரிவதற்கு போராடுகிறாய். இது சரியா? இப்படிப்பட்ட சிந்தனையில் உனக்கு வந்தால் அல்லாஹ்வின் இந்த வசனத்தை நினைத்துப்பார். என்ன? وَإِلَٰهُكُمْ إِلَٰهٌ وَاحِدٌ لَا إِلَٰهَ إِلَّا هُوَ الرَّحْمَٰنُ الرَّحِيمُ إِنَّ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَاخْتِلَافِ اللَّيْلِ وَالنَّهَارِ وَالْفُلْكِ الَّتِي تَجْرِي فِي الْبَحْرِ بما ينفع الناس وما أنزل الله من السماء من ماء فأحيا به الأرض بعد موتها وبث فيها من كل دابة وتصريف الرياح والسحاب المسخر بين السماء والأرض لآيات لقوم يعقلون. சூரா அல் பக்ரா 2வது சூராவுடைய 163 164. உங்கள் வணக்கத்திற்குரியவன் ஒரே இலாஹ், இறைவன்தான். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் எவனும் இல்லை. அவன் வானங்களை பூமியை படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் மனிதர்களுக்கு பயன் தருபவற்றை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கடலில் செல்லும் கப்பலிலும் வானத்திலிருந்து மழையை இறக்கி அதை கொண்டு இறந்த பூமியை அல்லாஹ் உயிர்ப்பித்து செழிப்பாக்கி வைப்பதிலும் கால்நடைகள் அனைத்தையும் பூமியில் பரவ விட்டிருப்பதிலும் காற்றை பல கோணங்களில் திருப்புவதிலும் வானத்திற்கு பூமிக்கும் இடையே அமர்த்தப்பட்டிருக்கும் மேகத்திலும் சிந்திக்கும் மக்களுக்கு பல அத்தாட்சிகள் நிச்சயமாக இருக்கின்றன. அப்போ அல்லாஹ்வுத்தாலா சிந்திக்க சொல்கிறதுல இந்த பூமி வானத்தில் அல்லாஹ் படைத்திருப்பதிலும் மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பதும் அதில் ஏற்படக்கூடிய பலன்களையும் சிந்திக்க சொல்கிறோம். இதிலிருந்து அல்லாஹ் ஒருவன் தான் உயர்ந்தவன், வலிமை மிக்கவன், அவன் அனைத்து அறிவுள்ளவன், அனைத்தின் படைப்பாளன். இது நீங்கள் நம்பணும். அல்லாஹ்வுடைய பண்புகளை ஆராய்ச்சி செய்யக்கூடாது. இதெல்லாம் பார்த்து அல்லாஹ்வுடைய உயர்வன் நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் சொல்றது ஈமான் கொள்ளணும். எனவே படைப்பாளனை அறிய படைப்புகளையே ஆதாரமாக கொள். அல்லாஹ்வை பற்றி என்ன? படைப்புகளை பாரு, அல்லாஹ்வை அறிந்து கொள்ளலாம். உன்னால் புரிந்து கொள்ள முடியாத விஷயத்தில் உன்னை சிரமத்தில் ஆழ்த்தி கொள்ளாது. என்ன? அல்லாஹ்வின் பண்புகளை நீ ஆராய்ச்சி பண்ணி உன்னுடைய அறிவுக்கு எட்ட முடியாத விஷயங்களை நீ அதுக்குள்ளே நுழைஞ்சு உன்னை சிரமத்தில் தள்ளிக்காத. அதை வழிகட்டுருவ, சிந்திச்சு குழப்பத்துக்கு ஆளாயிடுவேன், உன்னால் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆகவே ஆரம்பத்திலேயே ஒரு எச்சரிக்கை செய்கிறாங்க. நீ எந்த தேசத்தில் இருக்க பார், அல்லாஹ் ஃபிரௌனை அழிச்ச பூமி இது. ஆகவே அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எச்சரிக்கையாரு, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாயிராது அப்படின்னு சொல்லி அதற்காக தான் கோபப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை பற்றி நீ கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறியே, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா இந்த பதில் அளிக்கிற நேரத்தில் அவங்க இருந்தது எகிப்தில் இருந்தாங்க.
அவங்க கடைசியாக எகிப்தில் தான் இருந்து மௌத்தாங்க. நம்ம ஏற்கனவே இமாம் ஷாஃபியோடைய வரலாறு குறிப்பில் பார்த்தோம். அவங்க கடைசியாக இறந்தது எகிப்தில் தான் இறந்தாங்க. அவங்க பிறந்தது கஸ்ஸா, பிறகு மக்காவுக்கு போனாங்க. ஏன் போனாங்க? இல்மு படிக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க தாயார் கஸ்ஸாலேருந்து மக்காவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே வந்து கஸ்ஸாவுடைய சூழல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? அப்போது இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா உடைய அகீதா தௌஹீதுடைய விஷயத்தில் இங்கே பார்க்குறோம். அதே மாதிரி இமாம் மாலிக் எப்படி கொள்கையை கொண்டிருந்தாங்க என்பதையும் நம்ம இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்.